என்ன படிக்கிறப்பா? இந்த நக்கல் இதெல்லாம் பண்ணப்படாது மயில். இல்ல என்ன படிக்கிற? மைக்கில் சொல்லு. எத்துப்புல அந்துவ முண்டை மைக்கு. திஸ் மைக் லாங். பயப்படாதா. எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் மதுரைக்காரன்டா ஒரு மரியாதையும் ஒரு பயமும்ன்றான். என்ன படிக்கிற தம்பி? இங்க நக்கு. சனகனமான முழுசா சொல்லு. மாடு புடி மாடு. பிட்டு படம் பாக்குறியா முண்டை? உன் வயசு கப்புளிங்க. போங்க அங்க போய் சூம்புங்க. சனகனமான சொல்ல தெரியல. தேசிய கீதத்தை ஒரு மாணவனாகப்பட்டவன் மாணவியாகப்பட்டவன். தம்பி இந்த எங்க வாங்க. வாடா வாடா. இவன் அள்ளி ஆடு பின்னிட கை தட்டலாம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தெரியுமா தம்பி? வீட்டில் போய் அப்பாட்ட காசு வாங்கி 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து இன்னை எரிச்சிரு. தியாகியா செத்துறேன். அப்துல் கலாம் ஐயா யாரா? அப்துல் கலாம் ஐயா யாரு தெரியல. உங்க அப்பாவை பார்த்த ஐயா வேற என்ன தெரியல? தம்பி போயிருங்க தம்பி, போயிரு. ஐயா ஒரே ஒரு விஷயம், நகைச்சுவைக்கா இங்க கூப்பிட்டு நான் பேசல. இப்போ உள்ள குழந்தைகள் எல்லாம் பெற்றதாய் தகப்பன் கண்காணிக்க விட்டால் உங்க குழந்தை படிப்பிலே எப்படித்தான் இருக்கும் சிந்திக்க வேணாம். நான் ஒண்ணுமே கேட்கலையா அவன்கிட்ட. என்ன கேட்டேன்? வந்தவன்ட்ட சனகனமன கேட்டேன், இவன்ட்ட அப்துல் கலாமைய கேட்டேன், தெரியல. இதே ஒரு கிரிக்கெட்டை பத்தி கேளுங்க. நோனி டோனி, என் தலைவன் டோனி கடைசி வரைக்கும் இறங்கலையாடா. இப்ப இறங்குறாரு அப்ப இறங்குறான்னு பார்த்தா எவன் வேணா இறங்குறான். திடீர்னு பார்த்தா சீரணின்றாங்க, கிசான் கிசான். ஆனா என் தலைவன் தம்பி உங்க வயசுதான் ஆகுது, 15 வயசு. கிரிக்கெட்ல ஒருத்தன் சாதிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு பப்புளு. சூரிய வம்சிய தெரியுது, அப்துல் கலாம் ஐயா தெரியல. தம்பி நீங்க ஆந்திரா போறது நல்லது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ராக்கெட் கிடையாது, புசுவானா. அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்படித்தான் அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சான்னு ஒரு வயசான ஆளை கேட்டேன். அவர் படக்குன்னு சொன்னார். ஆட்டியவாரம் பார்த்தாரு, மாட்டியவாரம் பார்க்கிறார். கலாம் அவர்கள் என்ன செஞ்சார்? நாடு வல்லரசாக வேண்டும். இன்னைக்கு பாகிஸ்தான் ஈரான் சண்டை ஓடுறாங்க. சண்டை ஓடும் போது எந்த நாடுகள் சண்டை ஓடாலும் ஏன் இந்தியா பயப்படல? ஒரே ஒரு தமிழன் நினைத்து இந்த இந்தியா பயப்படார். அவர்தான் ஏவகன நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். இளைஞர் பாக்கெட்ல இந்தியா இருக்கின்றார். இப்ப பூலிப்பும் கணேஷ் போய் வச்சிருக்க கையில இருக்கின்றார். கப்பு சைடிஸ் செவனப்பு. சிந்திக்க வேண்டும். யாரை கேட்டாலும் ஒண்ணு சொல்றிய, ஏன் குடிக்கல? என்ன குடிக்கிறீங்க என்ன சொல்ற? வேலைக்கு போனா எல்லாம் சொல்றேன், ஏன் குடிக்கிறிய? உடம்பு வலி. ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்டில் படுத்து கிடப்பேன், அப்பயே அதை சொல்ல உடம்பு வலி. இளவட்டது பூரா கேளு, ஏன்டா தண்ணி அடிக்கிற? லவ் ப்ரோ, லவ். அதுலயும் லவ் பயங்கரமா. அரே என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், ஒரு பொண்ணை, ஒரு பொம்பளை பிள்ளைய நீ உயிருக்கு உயிரா விரும்பி உன்னுடைய உண்மையான காதலை விட்டு ஒரு பொம்பளை பிள்ளை போதுன்னா உனக்குன்னு ஒருத்தி இந்த உலகத்துல இருப்பான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வாடா அசிங்கம். அதை விட்டுட்டு என்ன பண்றாங்க? 10 பேரை சேர்த்து கொண்டு போய் பார்ல தண்ணி அடிக்கிறேன். கேட்டா ஏமாத்திட்டாடா, ஏமாத்திட்டா. ஆத்தாளுக்கு கோல்டு வின்னர்லாம் வாங்கி கொடுப்பேன் மச்சான். என்ன மயத்துக்கு வாங்கி கொடுக்குறேன்? பேம்பஸ் வாங்கி கொடுப்பேன், சட்டி பொம்மை பொம்மை சட்டி வாங்கி கொடுப்பேன், ஊம்பு ஊமா. அதுலயும் சில பேர் பார்த்தா சீரட்டை வச்சு மடுவுல சுடுவேன். சுட்டு முண்டைக்கு இந்த தண்டியா வீங்கி போயிடும். அந்த புள்ள இன்னொருத்தன் போகும்போது டாட்டா காக்க ராகுல், இவன்
அப்துல் கலாம் ஐயா பாட்டை பாடிட்டு தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு தேசத்தெல்லாம் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா அக்கினி சிறகை எடுத்து ஆத்தனையே நமக்கு தந்தான் வெற்றிகளை குவித்தார் ஐயா பெரும் பாசமிகு நம்மள்கெல்லாம் தென்பாண்டி ராமன் நாடு தேசத்தெல்லாம் அப்துல் கலாம் பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா பள்ளி செல்லும் பிள்ளைக்கெல்லாம் தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தார் ஐயா இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தேசத்தெல்லாம் அப்துல் கலாம் பின் மீது கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து பெண்ணா இந்தியவன் ஏற்றார் தமிழக மண் மீது அன்பு கொண்டார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா தென்பாண்டி ராமன் ராமேஸ்வரம் தேசத்தெல்லாம் அப்துல் கலாம் மதிப்பு மரியாதை கூறிய தமிழ்நாட்டு கௌரவத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி மிக பணிவுடன் கிராமத்தார் சார்பாகவும் நாடகத்தை நடத்தக்கூடிய மாண்புமிகு பி மூர்த்தி பிஏ எம்எல்ஏ வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மதுரை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் அவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். காவல்துறை ஐயா ஐயா வாங்கய்யா ஐயா வாங்கய்யா நன்றி நன்றி. உங்கள் அன்பு மட்டும் போதும் என்று சொன்ன இந்த அதிகாரி ஐயா அவர்களை நான் வணங்குறேன். ஐயா உங்க ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் நம்ம கார் நிற்குதுயா, நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். என் டிரைவர் ஒரு லூசு கண்டாலுமே டிராக்டர் ஓட்டினவன் 3 சாலை அடிச்சுட்டு வந்து தான் நிப்பாட்டுவேன். ஆனால் லேசாக தூத்த விழுந்துடக்கூடாது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். உண்மையிலே இந்த ஓட்டுநர்களை நம்ம லேசாக சொல்கிறோம். நிறையா பேர் பைபாஸில் போகும்போது வெளி மாநிலத்துக்கு போகும்போது கண்ணிலே அமிர்தாஞ்சனை தேய்த்து கொண்டு ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்துக்காக எத்தனையோ ஓட்டுற கஷ்டம்தான். எல்லா தொழிலும் கஷ்டம்தான், தொங்காசும் கஷ்டம்தான். என் தம்பிகளுக்கு நான் சொன்ன வார்த்தை பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் பேப்பரில் எழுதுறதுக்கு வந்துட்டாங்க. தொங்காசு என்றால் என்ன, கப்புலிங்கி எதை சேர்ந்தது, ஓசு எதை சேர்ந்தது. இந்த வயதிலையும் உழைத்து வாழக்கூடிய இந்த கள்ளப்பருப்பு வியாபாரியை ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என்னுடைய நண்பன் 20 வருஷமா என் நண்பன் இன்னும் அந்த இது விற்கல. இல்ல வேறது. அது உழைத்து வாழக்கூடிய அத்தனையுமே தமிழகத்திலே புனிதமானது. இங்க இருக்கின்ற தாய்மார்களை அத்தனை பேருமே எம்கேஆர் வணங்குறேன். ஆத்தா கை தட்ட மாட்டேன், அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க. கை தட்டணும். அப்புறம் அடிச்சதுக்கு அப்புறம் கால் கடுக்குது, இடுப்பு கடுக்குது. கண்டங்கர் ஆண்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன்,
எத்தனை மது அருந்தினாலும் பெண்களை மட்டும் கை நீட்டி அடிக்காதீங்க. இந்த உலகத்துல பெத்த தாய்க்கு அப்புறம் நம்ம எப்படி கிடந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு வாழ்ற ஒரே ஜீவன்னா கட்டின பொண்டாட்டியை தவிர யாருமே கிடையாது. நீ 1000 வப்பாட்டி வைக்கலாம், அதுக்காக 1000 போய் தரக்கூடாது. வப்பாட்டி வைப்பது மிகப்பெரிய டேஞ்சர் ஒர்க். டேஞ்சர் ஒர்க்கு தான். பொண்டாட்டி இருக்கும்போது வப்பாட்டி போன் அடிச்சுன்னா எவனாவது பேசுவானாக்க அப்படி எடுத்துக்கிட்டு சொல்றா கவிதா மைத்த பேசுவேன். பொண்டாட்டி இருக்கும்போது அப்படி போன் அடிச்சுச்சுன்னா, ஹலோ அந்த சிமெண்ட் மூட இறக்கிருங்க மச்சான், சிமெண்ட் மூட காங்கிரீட் போட. ஆனால் இந்த உலகத்திலேயே நம்மளை எல்லாம் பசிய போக்கக்கூடிய ஒரு ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விவசாயி. விவசாயம்